வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். STPM தேர்வில் 4.0 CGPA மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் இடம் இல்லையா? உயர்கல்வி அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும். STPM தேர்வில் 4.0 CGPA மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் 12 உள்ளூர் பட்டப்படிப்புகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருப்பது குறித்து மலாயா பல்கலைக்கழகத்தின் புதிய இளையோர் சங்கமான உமானி கேள்வி எழுப்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்புகளுக்கு போதுமான தகுதியை கொண்டு இருந்த மாணவர்களுக்கு அந்த பட்டப்படிப்பிற்கான அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து உயர்கல்வி அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு போர்க்கொடி தூக்கியுள்ளது. STPM தேர்வில் சிறந்த அடைவு நிலையை கொண்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களின் சேர்ப்பில் உரிய அங்கீகாரத்தையும் நன்மதிப்பையும் வழங்க மறுப்பது அரசாங்க பொது பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்ப்பு முறையில் கையாளப்படும் அணுகுமுறையின் பலவீனத்தை காட்டுகின்றது என்று அந்த அமைப்பின் தலைவர் லிம் ஜிங் ஜெட் வினவியுள்ளார். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு இடம் இல்லையென்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் யாருக்கு சென்றடைந்துள்ளன என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆற்றலும் திறமையும் கொண்ட உரிய மதிப்பெண்களை கொண்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றால் அதற்கான நியாயமான காரணங்களை உயர்கல்வி அமைச்சு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் சீன அசெம்பிளி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைப்பதற்கு முந்தைய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாயமான சேர்க்கை செயல்முறையை உறுதி செய்வதற்கு பல்கலைக்கழகத்தின் மத்திய பிரிவான UPU விண்ணப்ப முறையின் கீழ் வெளிப்படையான அளவுகோல் மற்றும் செயல்முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கோ சியாங் ஈ என்ற மாணவனின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மூலம் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதில் நியாயமான முறை கடைபிடிக்கவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பினாங்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொக்க உதவித் தொகையை வழங்குவதற்கு மாநில அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று முதலமைச்சர் சவ் கொன் யூ தெரிவித்தார். எனினும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மாநில மக்களின் நலனை காப்பதற்கு அவர்களுக்கு எந்தெந்த ரூபத்தில் உதவ முடியும் என்பதை மாநில அரசாங்கம் ஆராயும் என்று அவர் குறிப்பிட்டார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை வரையறுப்பது என்பது கடினமான ஒன்றாகும். அதேவேளையில் ரொக்க உதவித் தொகையை வழங்குவதற்கான எந்தவொரு கொள்கையும் பினாங்கு அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையைப் போல அவர்களுக்கான உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் நிலைத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யக்கூடிய வரலாற்று உண்மை தரவுகளை திசை திருப்பக்கூடிய சம்பவங்களை கையாளுவதற்கு தேசிய வரலாற்று மன்றத்தை அமைப்பதற்கான அவசியத்திற்கு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்று தகவல்கள் திசை திருப்பப்பட்டு தவறாக வியாக்கியானப்படுத்தப்படுவதையும் முரண்பாடான தகவல்கள் திணிக்கப்படுவதையும் மலேசிய வரலாற்று மன்றம் தடுக்கும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ அருண் அகோடாகங் தெரிவித்தார். இந்த வரலாற்று மன்றத்தில் வரலாற்று நிபுணர்கள், கல்விமான்கள் மற்றும் வரலாற்று கூறுகளை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்க சார்பற்ற அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் இடம்பெறுவர் என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க ஏஜென்சிகள் மற்றும் சார்பு நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் பணி நிமித்தம் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை ஏற்படுமானால் சம்பந்தப்பட்ட அவற்றின் அமைச்சுக்களுக்கு ஏற்ப அமைச்சரின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் கடனை குறைக்கும் முயற்சியாக சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தத்தம் அமைச்சர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்களின் அத்தகைய வெளிநாட்டு பயணம் அவசியமான ஒன்றா என்பது குறித்து எல்லா கோணங்களிலும் ஆராயப்பட வேண்டும் என்று ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். அவசியமற்ற பயணங்களை தடுக்கும் நோக்கிலேயே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். ஒரு மாற்றுத்திறனாளியான ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரை அரச பேராளரின் போலீஸ் மெய்காவலர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை மூடப்படவில்லை. அதன் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார். அந்த வழக்கின் விசாரணையின் ஆக கடைசியான நிலவரங்களை தாமே தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அதேவேளையில் இச்சம்பவம் தொடர்பாக ஆருடங்கள் கூறப்படுவதை அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அடி உதை சூடு என சித்திரவதைக்கு ஆளானதாக கூறப்படும் குளோபல் ஈக்வான் நிறுவனத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள 20 சமூக நல இல்லங்களிலிருந்து 402 சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியின் மேலும் ஒரு மகன் மற்றும் அல் ஆர்காம் முன்னாள் தலைவர் அஷாரி முகமதின் மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இருப்பதை போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் இன்று உறுதிப்படுத்தினார். குளோபல் ஈக்வான் நிறுவனம் தொடர்பில் பஹாங் தமர்லோ, நெக்ரி சம்பிலான், போட்டிக்சன், கிளாந்தான் புங்கலஞ்சப்பா ஆகிய 4 இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 7 பேர் பிடிபட்டனர். அவர்களில் 32 வயதுடைய மேற்கண்ட இருவரும் அடங்குவர் என்று ஐஜிபி விளக்கினார். கில்லான் வட்டாரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய பெரிய அளவிலான நீர்ப்பெருக்கு நிகழ்வானது இன்று வெள்ளிக்கிழமையுடன் 4வது நாளை எட்டியுள்ள நிலையில் நடப்பு சூழல் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் உள்ளது என்று கில்லான் மாவட்ட அதிகாரி அம்ரி இஸ்மாயில் தெரிவித்தார். இதுவரையில் நிவாரண மையங்களுக்கு மக்கள் இடமாற்றம் செய்வது போன்ற எந்தவொரு நடவடிக்கையும் நடைபெறவில்லை. நீரின் மட்டம் 5.8 மீட்டர் உயரம் மேலோங்கிய போதிலும் வெப்பத்திவலை பதிவு 15ஆக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை வடிகால் நீர்ப்பாசன இலாகா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.